நம்பர் சீரீஸில் டைப் 2 சம்ஸை பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல், அதாவது வகுப்படும் தன்மை விதிகள், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும். ரைட்டுங்களா? வகுப்படும் தன்மை விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாதான் இந்த மாடலில் வர சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால குயிக்காக வந்து சால்வ் பண்ண முடியும். நமக்கு 2லிருந்து ஒரு 11 வரைக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் போதும், இந்த டைப்பை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல், வகுப்படும் எண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கடைசி இலக்கம், ரைட்டுங்களா? கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணாக இருக்க வேண்டும். இரட்டைப்படை எண்ணாக இருக்க வேண்டும், ரைட்டுங்களா? ஸோ கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணா இருந்தா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல வகுப்படும். அப்ப இரட்டைப்படை எண்கள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. 0, 2, 4, 6, 8, 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 0ல முடியும். ஸோ இதுதான் அந்த இரட்டைப்படை எண்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. நான் ஒரு 5784 எடுத்துக்கிறேன். இது 2ஆல வகுப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2க்கான ரூல் என்ன? கடைசி இலக்கம் 2ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்க வேண்டும். 4 2ஆல வகுப்படுமா? கண்டிப்பா வகுப்படும், ரைட்டுங்களா? அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல வகுப்படும். இப்போ 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து பார்க்கணும், ரைட்டுங்களா? 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா இலக்கங்களின் கூடுதல், ரைட்டுங்களா? இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட வேண்டும். அவ்வளவுதாங்க, வகுப்பட வேண்டும். இப்போ நீங்க எல்லா டிஜிட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ண பிறகு அது 3ஆல வகுப்படணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4311 எடுத்துக்கிறேன். இந்த டிஜிட்ஸ் எல்லாம் கூட்டுங்க. 4 + 3 + 1 + 1. இது எதால வகுப்படணும்? கூட்டினா 3ஆல வகுப்படணும். 4 3 7, ரைட்டுங்களா? 7 8 9, 9 / 3, ரைட்டுங்களா? 9 3ஆல வகுப்படுமா? வகுப்படும். அப்போ இந்த 4311 வந்து பாத்தீங்கன்னா 3ஆல வகுப்படும். 4ஆல் வகுப்படும் தன்மை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 4த்துக்கான டிவிசிபிலிட்டி ரூல். இதுக்கு கான்செப்ட் என்னன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகும். அதாவது கடைசி 2 இலக்கங்கள் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுபட வேண்டும். ரைட்டுங்களா? சரி, ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1528ன்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட் 2 டிஜிட் என்னதுங்க? 28. இந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த நம்பருமே 4ஆல டிவைட் ஆயிடும், ரைட்டுங்களா? டிவைட் ஆகுமா? ஆகும். 28. 5ஆல் வகுபடும் தன்மை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 5 பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட், அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 அல்லது 5ஆக இருக்கும், ரைட்டுங்களா? கடைசி இலக்கம் 0 அல்லது 5 ஆக இருக்க வேண்டும். இது டெஃபினிஷனுங்க. இது இப்போ இதுக்கு நாம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2945 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? இதுல நம்ம லாஸ்ட் டிஜிட் தான் பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் 5 வந்திருக்கா? 5 வந்திருக்கு. ஒருவேளை 0 வந்திருந்தாலும் சரி, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல வகுப்படும், 5ஆல் வகுப்படும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரூல். 6ஆல் வகுப்படும் தன்மை தான் பார்க்க போறோம். 6த்துக்கான டிவிசிபிலிட்டி ரூல், ரைட்டுங்களா? 6ஆல் வகுப்படும் தன்மை, ரைட்டுங்களா? இப்போ 6க்கான டிவிசிபிலிட்டி ரூல்னா ஒரு நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா, ரைட்டுங்களா? 2லும் வகுப்பட்டால், 2லும் வகுப்பட்டால் அந்த எண்
6ஆல் வகுப்படும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. நம்ம 216ன்றது ஒரு நம்பரை வந்து நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன் தோராயமா. இப்போ 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் ரைட்டுங்களா, இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். அப்போ 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி நம்பர்ஸா இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க 6ல முடிஞ்சிருக்கு. அப்போ இது 2ஆல டிவைட் ஆகும். 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட் ரைட்டுங்களா, சம் ஆஃப் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகணும். அதாவது அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகணும். ரைட்டுங்களா? அனைத்து இலக்கங்களின் கூடுதல் பாருங்க 2 + 1 + 6 ரைட்டுங்களா, 2 1 3, 3 6 9. எதால வகுப்படணுங்க? 3ஆல வகுப்படும். 9 3ஆல வகுப்படுமா? வகுப்படும். அப்ப 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுதுன்னா அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சிடலாம். 8ஆல் வகுபடும் தன்மை. ரைட்டுங்களா? 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் தான் பார்க்க போறோம். இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி 3 இலக்கங்கள் லாஸ்ட் 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல வகுப்பட வேண்டும். இதுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுபட வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. எக்ஸாம்பிள்ல நான் ஒரு 58,120 ஒரு நம்பர் தோராயமா எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் 3 டிஜிட் நான் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து பார்த்தா 120. அது 8ஆல வகுபடுமான்னு செக் பண்ணி பார்த்தலாமா? 1 8 8 8 போச்சு, மிச்சம் 4 இருக்குது. 8 40. அப்போ வகுப்பட்டுடுச்சு. அப்போ இந்த மொத்த நம்பருமே 8ஆல வகுப்படும். 9ஆல் வகுப்படும் தன்மை இது நம்ம பார்க்க போறோம். 9ஆல் வகுப்படும் தன்மை. சரிங்களா? 9க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து பார்க்கணும். இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா டிஜிட்டும் கூட்டின அப்புறம் வர நம்பர் 9ஆல வகுப்பட வேண்டும். ரைட்டுங்களா? இலக்கங்களின் கூடுதல், இலக்கங்களின் கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 9ஆல் வகுபட வேண்டும். ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்க்கலாம். ஒரு தோராயமா ஒரு நம்பர் எடுத்து நான் எக்ஸாம்பிள் பண்றேன். 9819 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து எடுத்துக்கிறேன். இந்த இலக்கங்கள் எல்லாம் கூட்டினோம்னா, அதாவது 9 + 8 + 1 + 9ன்னு கூட்டினோம்னா அந்த வர நம்பர் நமக்கு 9ஆல டிவைட் ஆக வேண்டும். ரைட்டுங்களா? கூட்டுங்க. 9 ஒரு 8 ஒரு 1 ஒரு 9 கூட்டினா என்னங்க வருது? 27 வருது. ரைட்டுங்களா? இப்போ இத 9ஆல டிவைட் பண்ண முடியுமா? 3 9 27. அப்போ இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9ஆல டிவைட் ஆகும். ஸோ 11ஆல் வகுபடும் தன்மை தான் பார்க்க போறோம். அதாவது நம்பர் 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு டெஃபினேஷன் பாருங்க. ஒற்றை இட மற்றும் இரட்டை இட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் 0 அல்லது 11 மடங்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒற்றை இட மற்றும் இரட்டை இடங்கள் ரைட்டுங்களா, அந்த இலக்கங்களின் கூடுதல் கூடுதலுடைய வித்தியாசம்னா கழிக்கணும். ரைட்டுங்களா? என்னவா இருக்கணுமா? ஒன்னு 0 வரணும். அப்போது 11 மடங்கு மல்டிபிள்ஸ்ல வரணும். ரைட்டுங்களா? அப்படி வந்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு நமக்கு ஈஸியா புரியும். நான் வந்து தோராயமா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 91806 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்ப இடங்களை கூட்டுங்க. ஒன்னு விட்டு ஒரு நம்பர் வந்து கூட்டிக்கணும். இப்போ நான் எந்த நம்பர் கூட்ட போறேன்னா 9 8 6 இதை கூட்ட போறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 0வையும் கூட்ட போறேன். ரைட்டுங்களா? கூட்டலாங்களா? 9 + 8 + 6 என்ன கிடைக்கும்? எனக்கு 23 கிடைக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 0வும் கூட்டுறேன். 1 0வும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ், அதாவது வித்தியாசம்னா கழிக்கணும். அப்போ 23 - 1ன்றது என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடைக்கும். ரூல்ஸ் என்னது? ஒன்றை விட்ட இலக்கங்களின் வித்தியாசம் 0 வரணும். அப்படி இல்லைன்னா 11 மடங்காக வரணும், மல்டிபிள்ஸ்ல வரணும். 22ன்றது 11
மல்டிபிள் தான், ரைட்டுங்களா? அப்போ இந்த நம்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 11ஆல டிவைட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 672 எக்ஸ் என்ற எண் 9ஆல் முழுமையாக வகுப்படும் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டிபிசியில வந்து கேட்டிருக்கான் 21ல, ரைட்டுங்களா? இப்போ 9னா 9க்கான ரூல் என்ன? 9க்கான ரூல் என்னது? அனைத்து இலக்கங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9ஆல வகுப்பட வேண்டும் சொல்லி நம்ம ரூல்ஸ் வந்து பார்த்துக்கோம். இப்போ சம் ஆஃப் டிஜிட் நான் கொஸ்டின் எழுதியிருக்கேன். 6 கூட்டல் 7 கூட்டல் 2 கூட்டல் எக்ஸ், ரைட்டுங்களா? இந்த நம்பர்ஸை கூட்டினா எனக்கு எதால வகுப்படணும்? 9ஆல வகுப்படணும். சரி, ஓகே. இப்போ கூட்டுவோம். 6 7 கூட்டல் 2 கூட்டு நமக்கு என்னங்க கிடைக்குது? 15ன்னு கிடைக்குது. பிளஸ் இந்த எக்ஸை நான் வச்சுக்கிறேன். எனக்கு 9ஆல டிவைட் ஆகணும்னா, ரைட்டுங்களா, 15 கூட எந்த நம்பர் கூட்டினா எனக்கு 9ஆல டிவைட் ஆகும்? 3ன்ற நம்பர் கூட்டினா எனக்கு டிவைட் ஆகும், ரைட்டுங்களா? அப்போ எனக்கு 15 ஒரு 3 என்ன கிடைச்சிடும்? 18ன்னு கிடைச்சிடும். 18 வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல டிவைட் ஆகும், ரைட்டுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதான்? 3 தான். அப்போ 3ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் கேள்வி வந்து எழுதிக்கிறேன். 1 2 3 4 A4 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின்ஸ் வந்து எழுதிக்கிட்டேன். என்ன கேட்குறான்? என்ற எண் 4ஆல் வகுப்பட வேண்டும் எனில் ஏ என்ற இடத்தில் வரக்கூடிய மிக சிறிய எண் எதுன்னு சொல்லிட்டு SSC MTS 2020 வந்து கேட்டிருக்கான். இப்போ இங்க நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா மிகச்சிறிய எண் அப்படின்றது தான், ரைட்டுங்களா? எண் தொடர் வரிசையில நம்ம எப்படி எழுதுவோம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு டாட் டாட் இன்ஃபினிட்டி வரையும் நம்ம நம்பர்ஸ் வந்து எழுதுவோம். அப்ப மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 0 தான். அப்ப 0 வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அப்ப 1 2 3 4 A4, ரைட்டுங்களா? 4ஆல் வகுப்படும் அப்படின்னு சொன்னா லாஸ்ட் 2 டிஜிட், ரைட்டுங்களா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல வகுப்படணும். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ல ஏன்ற இடத்துல என்ன நம்பர் நம்ம பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இங்க கேள்வி. இப்போ நான் வந்து 0 பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மிக சிறிய எண் அப்படின்னு சொல்லியிருக்கான். 0 பிளேஸ் பண்ணி இப்போ நான் 4ஆல் டிவைட் பண்றேன், ரைட்டுங்களா? டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப மிகச்சிறிய எண் எதுதான்? 0 தான், ரைட்டுங்களா? இன்கேஸ் நான் 2 பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது 4ஆல 6னா 24 வகுப்படும். ஆனா இது மிக சிறிய எண் கிடையாது. ஒருவேளை நான் 4 பிளேஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிவைட் பை 4 11 4 44, ரைட்டுங்களா? அப்ப 4ன்றது மிக சிறிய எண்ணா? அதை விட மிக சிறிய எண் எது இருக்கு? 2 இருக்கு. 2 விட மிக சிறிய எண் 0 இருக்கு. அப்போ மிக சிறிய எண் அப்படின்னு சொன்னா 0 தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 5 8 2 4 1 என்ற எண் 11ஆல் வகுப்படுமா இல்லையா என சோதிக்கவும் சொல்லிட்டு RRB குரூப் D ல வந்து கேட்டிருக்கு. இப்போ 11க்கான டிவிசிபிள் ரூல் என்ன? ஒன்று விட்டு ஒன்று இலக்கங்களினுடைய கூடுதலினுடைய வித்தியாசம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்பர் எழுதுங்க. 5 8 2 4 1, ரைட்டுங்களா? ஒரு டிஜிட் தள்ளி ஒரு டிஜிட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 2 7, 7 கூட 1 கூட்டோம்னா நமக்கு 8ன்னு கிடைக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி 8 4 12ன்னு கிடைக்குது. இதனுடைய வித்தியாசம், ரைட்டுங்களா? இது வித்தியாசம்னா டிஃபரன்ஸ் இருக்கணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 4 வருது. -4 தான், பட் அது தேவையில்லை நமக்கு. 4ன்னு எடுத்துப்போம். நமக்கு என்ன வரணும்? ரூல்ஸ் படி 0 அல்லது 11ன் மடங்கா வரணும். அப்படி வரல, அதனால வந்து பாத்தீங்கன்னா இல்லை, ரைட்டுங்களா? வகுப்படுமான்னு கேட்டிருக்கான். வகுப்படாது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. 7 3 8 A6A என்ற எண் முழுமையாக 11ஆல் வகுப்படும், ரைட்டுங்களா? இது வகுப்படும் 11ஆல அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா ஏனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CGL கேட்டிருக்கான், ரைட்டுங்களா? 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஒன்று விட்டு ஒன்று இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம். வித்தியாசம்னா கழிக்கணும், ரைட்டுங்களா? நமக்கு என்ன கிடைக்கணும்? 0 அல்லது 11 மடங்கா கிடைக்கணும், ரைட்டுங்களா? இப்போ ஒன்று விட்டு ஒன்று இலக்கங்களை நான் கூட்டுறேன். 7 கூட 8 கூட்டுறேன், 8 கூட 6 கூட்டுறேன், ரைட்டா? 7 கூட்டல் 8 கூட்டல் 6ன்னு கூட்டுறேன். கூட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 21ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ 3 கூட்டல் A கூட்டல் A அப்படின்னு கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 + 2A கிடைக்கும். ஏன்னா A + A 2A, ரைட்டுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், ரைட்டுங்களா? வித்தியாசம் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும்? 0 அல்லது 11ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? வித்தியாசம் பண்ணி வித்தியாசம்னா கழிக்கணும். அப்போ 21 மைனஸ் 3 + 2A. முதல்ல நான் 0 எடுத்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் 11 எடுத்து பார்க்குறேன், ரைட்டுங்களா? 21 மைனஸ் உள்ள அமிச்சுன்னா -3, இந்த மைனஸ் உள்ள அமிச்சோம்னா -2A = 0, ரைட்டுங்களா? 21ல 3 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 18 கிடைக்கும்.
-2a ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துன்னு வந்தா +2a கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ 1 2 2 9 2 18 a is equal to 9 அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ரைட்டுங்களா? ஒரு ஆன்சர் வருது. இன்னொரு ஆன்சர் பார்க்கலாமா? இன்னொரு ஆன்சர் வந்து இதே தான். எப்படி பார்க்க போறோம்? 11 எடுக்க போறோம். ரைட்டுங்களா? இப்போ 18 - 2a நான் டைரக்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ்ல அதுதான் வரப்போகுது. 18 - 2a is equal to 11 எடுக்க போறேன். ரைட்டுங்களா? -2a வந்து பார்த்தா இந்த பக்கம் எடுத்து வந்தா +2a மாறிடும். 11 இந்த பக்கம் எடுத்து வந்தா -11 மாறிடும். ரைட்டுங்களா? 18 - 11 is equal to 2a நான் எடுத்துக்கிறேன். 18ல 11 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 7 கிடைக்குது. 7 is equal to 2a தான். நீங்க 1 2 2 3 2 6 I 2 10 3.5ன்னு வரும். ரைட்டுங்களா? ஆப்ஷன்ல எதுவும் ஒன்று தான் கொடுத்துருக்க போறோம். ரைட்டுங்களா? ஒன்று a is equal to 9ன்னு கொடுத்துருப்பான். அப்படி இல்லைன்னா a is equal to 3.5ன்னு கொடுத்துருப்பான். ரைட்டுங்களா? 3.5 வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்காது. அப்போ 9 தான் இருக்கும். பட் இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸ் நீங்க பண்றதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் வச்சு சூஸ் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்றதே இதுல ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு எண் 8ஆல் வகுபட வேண்டும் எனில் அந்த எண்ணின் கடைசி எத்தனை இலக்கங்கள், ரைட்டுங்களா? எத்தனை அப்படின்றது தான் உங்க முக்கியம். எத்தனை டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் வகுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு RRB JEE கேட்டு. சரி, ஓகே. நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ல 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட், ரைட்டுங்களா? கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுபட வேண்டும். ரைட்டுங்களா? வகுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ரூல் வந்து தெரியணும் முதல்ல. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 58120 ஒரு நம்பர் எடுக்கிறேன். லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கிறேங்க. லாஸ்ட் 3 டிஜிட் என்ன வருது? 120 வருது. இது 8ஆல டிவைட் ஆகுதா பாருங்க. 1 8 8, ரைட்டுங்களா? 8 போச்சுன்னா மிச்சம் 4க்குது. அப்போ 4 0 40 I 8 40 வகுப்படுது. ஸோ கடைசி 3 இலக்கங்கள் தான் இதுக்கு ஆன்சர். 4 5 6 7 x என்ற எண் 3ஆல் வகுப்படும் எனில் 3ஆல வகுப்படும்னு சொல்லிட்டா. ரைட்டுங்களா? x என்ற இடத்தில் ரைட்டுங்களா வரக்கூடிய சாத்தியமான மிகப்பெரிய ஒற்றைப்படை எண் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீங்க கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கங்க. மிகப்பெரிய ஒற்றைப்படை எண் தான் அவன் கேட்கிறான். ஒற்றைப்படை எண்ணா என்ன வரும்? 1 வரும், 3 5 7 9 இதுதான் ஒற்றைப்படை எண். ரைட்டுங்களா? அதுக்கு மேல போனீங்கன்னா இரட்டைப்படை எண் வந்துடும். இப்போ இந்த ஒற்றைப்படை எண்ல மிகப்பெரிய எந்த எண், ரைட்டுங்களா? எந்த எண் வந்து பார்த்தா ஒற்றைப்படை எண் எக்ஸ் என்ற இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு கேட்கலாம். ரைட்? 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆகணும். சம் ஆஃப் டிஜிட்னா அனைத்து இலக்கங்களின் கூடுதல். ரைட்டுங்களா? கூட்டலாங்களா? 4 கூட்டல் 5 5 கூட்டல் 6 6 கூட்டல் 7 7 கூட்டல் எக்ஸ்னு வரும். எப்படி வரும்? 4 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் எக்ஸ். இந்த இலக்கங்களுடைய கூடுதல் ரைட்டுங்களா 9ஆல டிவைட் ஆகணும். என்ன வரும்? 4 5 6 7 எனக்கு 22ன்னு வரும். 22 கூட்டல் எக்ஸ்னு வரும். ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ் என்ற இடத்துல நான் நம்பரை வந்து பிளேஸ் பண்றேன். இன்னும் நம்ம எக்ஸை வந்து கூட்டல. எக்ஸ் என்ற இடத்துல 22 கூட்டல் 1ன்னு போடுறேன். என்ன கிடைக்கும்? 23. இது 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அடுத்து வர நம்பர் என்ன எடுத்துருக்கான்? 3 கொடுத்துருக்கான். அப்போ 22 கூட்டல் 3 என்ன கிடைக்கும்? எனக்கு 25ன்னு கிடைக்கும். 25 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5ன்ற நம்பர் நான் எடுக்கிறேன். ரைட்டுங்களா? 22 கூட்டல் 5 என்ன கிடைக்கும்? 27. இது 3ஆல டிவைட் ஆகுமா? ரைட்டுங்களா? டிவைட் ஆகும். இந்த நம்பர் ஆகும். ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்து வர நம்பரை செக் பண்ணும். ஏன்னா நமக்கு பெரிய நம்பர் தான் எடுக்கும். அப்புறம் 7 எடுக்கிறேன். ரைட்டுங்களா? 22 கூட்டல் 7 இது 3ஆல டிவைட் ஆகுமா? 29. ரைட்டுங்களா? டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் 22 கூட்டல் 9 என்ன கிடைக்குங்க? எனக்கு 31 கிடைக்கும். 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 3ஆல டிவைட் ஆகிற மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 5ன்ற ஒற்றைப்படை எண்ணை பிளேஸ் பண்ணா மட்டும்தான் டிவைட் ஆகுது. ரைட்டுங்களா? அப்போ நமக்கு எக்ஸ்ன்ற இடத்துல என்ன போடலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு போடலாம். இதுதான் ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்க. 11ஆல் வகுப்படும் மிக சிறிய 4 இலக்க எண் எது அப்படின்னு சொல்லிட்டு RRB ALP கேட்டிருக்கான். இப்போ மிக சிறிய மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. ரைட்டுங்களா? மிக சிறிய 4 இலக்க எண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 4 டிஜிட் வரணும். ஆனா சின்னதா இருக்கணும். 1 0 0 0 10 டிஜிட் வருது. 4 டிஜிட் வருது. ரைட்டுங்களா?
இப்போ நம்ம இந்த ஜீரோக்கு பதிலா 1 போட்டா கூட இந்த ஜீரோவோட 1 பெருசு. அப்ப நம்ம இதை எடுத்துக்க முடியாது. அப்ப ஜீரோவை தான் நம்ம மிக சிறிய எண்ணா எடுக்க முடியும். மிகப்பெரிய 4 டிஜிட் என்ன எடுக்க முடியும்? 9 9 9 9. ரைட்டுங்களா? இதுதான் மிகப்பெரிய 4 டிஜிட் நம்பரா நம்ம எடுக்க முடியும். ஆனா கேள்வியில எது கேட்டிருக்கான்? 11ஆல வகுப்படணும். ஆனா மிக சிறிய 4 இலக்கு எண்ணா இருக்கணும். ரைட்டுங்களா? இப்போ மிக சிறிய 4 இலக்கு எண் வந்து பார்த்தா நான் 1000 எடுத்துக்கிறேன். இதை 11ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 11 99 கிடைக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 1 0 10 இருக்கும். ரைட்டுங்களா? அந்த 10 இந்த 11ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அது கூட என்ன கூட்டினா வகுப்படும்? 1ன்ற ஒரு நம்பரை கூட்டினா வகுப்படுமா? அந்த ஒரு நம்பர் தான், அந்த 1ன்ற நம்பர் தான் இந்த நம்பர் கூட கூட்டினோம்னா நமக்கு முழுமையா வகுப்பட்டுரும். ரைட்டுங்களா? இப்போ 1000 கூட்டல் 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 1001. இப்போ இந்த 1001 11ஆல முழுமையா வந்து என்ன பண்ணும்? வகுப்படும். அப்ப 1001 தான் ஒரு எண் 6ஆல் வகுபட வேண்டுமெனில் அது எந்த இரு எண்களால் கட்டாயம் வகுபட வேண்டும். ஸோ 6க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னங்க? 6க்கான டிவிசிபிலிட்டி ரூல் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா அது 6ஆல் வகுப்படும். ரைட்டுங்களா? 2க்கான ரூல் என்ன? ஒரு நம்பருடைய லாஸ்ட் டிஜிட், ரைட்டா, கடைசி இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணா இருக்கும். 0 2 4 6 8. ஸோ இந்த மாதிரி எண்ணா இருந்தால் அது 2ஆல் டிவைட் பண்ணும். 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட் வந்து பார்த்தா 3ஆல, அதாவது அனைத்து டிஜிட்டை கூட்டினோம்னா வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆல டிவைட் ஆக வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு 12ன்ற ஒரு நம்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணா இருக்கும். 0 2 4 6. ரைட்டுங்களா? இரட்டைப்படை எண்ணா இருக்கா? அதுக்கப்புறம் 3க்கான டிவிசிபிலிட்டி என்ன? சம் ஆஃப் டிஜிட் வந்து 3ஆல. சம் ஆஃப் டிஜிட்னா 2 கூட 1 கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 3 கிடைக்க போகுது. அப்போ 3/3 நமக்கு 1 கிடைக்கும். அப்போ 3ஆல டிவைட் ஆகுது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. 9 8 7 x 5 4 என்ற எண் 6ஆல் முழுமையாக வகுப்படுகிறதுன்னு அவனே சொல்லிட்டான். ரைட்டுங்களா? எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டிபிசில கேட்டிருக்கான். இப்போ நமக்கு 6க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 6க்கான டிவிசிபிலிட்டி ரூல் 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். ரைட்டா? 2க்கான ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் 2ஆல வகுப்படணும். அப்ப 4 2ஆல வகுப்படுமா? வகுப்படும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட், அதாவது அனைத்து இலக்கங்களுடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா 3ஆல டிவைட் பண்ணணும். ரைட்டுங்களா? அங்கே கூட்டமா? ஸோ 9 கூட்டல் 8 கூட்டல் 7 கூட்டல் எக்ஸ் கூட்டல் 5 கூட்டல் 4. ரைட்டுங்களா? கூட்டினா எங்க கிடைக்குது? 33 கூட்டல் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நான் 0 இடலாம். ரைட்டுங்களா? 3 இடலாம், 6 இடலாம். இதெல்லாம் வந்து பண்ணா வகுப்படும். இப்போ நான் 0ன்னு இட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 33 கூட்டல் 0னா 33 தான் வரும். இது 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். ரைட்டுங்களா? அப்போ 0 வந்து ஆன்சரா இருக்கலாம். ரைட்டுங்களா? அதே 33ன்ற இடத்துல நான் 3 பிளேஸ் பண்ணோம்னா எனக்கு 3 36ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இது 3ஆல நான் டிவைட் பண்றேன். 12 3 36. அப்போ 0வும் வகுப்படுது, 3ம் வகுப்படுது. ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. 10th கொஸ்டின் பாருங்க. 1 2 4 5 6 என்ற எண் 8ஆல் வகுப்படும் பொழுது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிபிஓ 2022 கேட்டிருக்கு. 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் வந்து எனக்கு 8ஆல டிவைட் ஆக வேணும். ரைட்டுங்களா? இப்போ லாஸ்ட் 3 டிஜிட் நான் எடுத்துக்கிட்டேன்னா 4 5 6 இது 8ஆல டிவைட் பண்ணுங்க. 8 40 8 56. ரைட்டுனா 57ன்னு வருது. அப்போ முழுமையா டிவைட் ஆயிடுச்சு. மீதி என்ன தான் வருது? 0 தான் வருது. ரைட்டுங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கான்? கிடைக்கும் மீதி என்ன? 0 தான் ஆன்சர். Indus Classes